அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினான முஸ்லிம்களும் எதை நோக்கமாக வாழ்கிறோம் என்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மூமினான முஸ்லிம்களும் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் அனைத்தையுமே அதன் அடிப்படையில் தான் அமைத்துக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே காலத்திற்கு தகுந்தது போல் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வழிமுறைகளை மறந்து விடுகின்றோம். ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதை சமப்படுத்துகின்றோம், சரி செய்கிறோம் என்ற பெயரிலே இஸ்லாம் காட்டி தராத விஷயங்களை என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுகின்றோம். அதிலே இப்போதைய சூழலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெரும்பான்மையான மக்களிடத்திலே இன்றைக்கு வலைதளம் இல்லாமல் கிடையாது. யாராக இருந்தாலும் வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் கால சூழலுக்கு தக்கவாறு வரக்கூடிய விஷயங்களை விவாதங்களாக ஆக்குகின்றோம். அப்படிப்பட்ட விவாதங்கள் நம் ஆக்கப்பூர்வமாக ஆக்கியிருக்கின்றோமா? அந்த விவாதங்களிலே நாம் செயல்படும் பொழுது நம்முடைய மார்க்கம் கற்றுத்தந்த வகையிலே சமூக நல்லிணக்கத்தை பேணுகின்றோமா? இதுதான் இன்றைய தலைப்பு. சமூக நல்லிணக்கம் என்று சொன்னால் ஏதோ வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு செல்வது கிடையாது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாத்தை எல்லா வகைகளிலும் நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய சொல் செயல் எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும் அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் வாயிலாக மனிதனுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தந்திருக்கின்றான். அப்படி கற்றுத்தரப்பட்ட விஷயங்களை சரியான வகையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்திருக்கின்றோமா? ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வலைத்தளங்களிலே நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால், தான் தான் ராஜாவை போன்றும் தான் தான் மந்திரியை போன்றும் தான் சொல்வதெல்லாம் சரியென்றும் கூட எல்லா விஷயங்களிலும் விவாதங்கள் செய்யக்கூடியவர்களை பார்க்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை எப்படியாவது பகைமையாக்க வேண்டும், இந்த மக்களிடத்திலே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்கர் பரிவார கூட்டங்கள் முதன்மையாக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த கால சூழலிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி விவாதங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும்? பிற இடத்திலே நாம் வாய்மொழியாக விவாதம் செய்யக்கூடியவரும் இருக்கின்றோம், வலைதளங்கள் வாயிலாக விவாதங்கள் செய்யக்கூடியவரும் இருக்கின்றோம். இது அத்தனைக்குமே நம்முடைய மார்க்கத்திலே எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இப்போ வாய் வழியாக நாம் எந்த ஒரு விஷயத்தை நாம் சாதாரணமாக பேசினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் பேசினால் நீங்கள் நல்லதையே பேசட்டும், அல்லது நீங்கள் வாய்மூடி இருந்து கொள்ளுங்கள். நாவினுடைய அடக்கத்தை பற்றி கற்றுத்தருகின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாவினால் நாம் சொல்லக்கூடிய சொல் என்பது எல்லா இடங்களிலும் எல்லோரையும் சில நேரங்களிலே பாதிக்க செய்துவிடும். அதை தான் இன்றைக்கு திருக்குறளில் கூட சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நாவினால் சுற்ற வீடு வடிந்து விடும், சொல்லால் சுற்ற வீடு வராது. அதாவது ஒரு நாவினால் சுட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த சுட்ட வடு மாறாது, தீயினால் சுட்ட வடு கூட மாறிவிடும் என்று சொல்லி திருக்குறளிலே சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். இது சாதாரணமாக ஒரு நடைமுறையிலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது இன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்கின்றார்கள். எத்தனையோ இடங்களில் பார்க்கின்றோம்ல, நாம் குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம், குடும்பத்தில் இருப்போம், அண்ணனாக இருப்போம், தம்பியாக இருப்போம், உறவுல அக்காவாக இருப்போம், அல்லது ஏதோ ஒரு உறவாக இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தவறுதலாக அவர்களிடத்திலே மனம் புண்படியாக சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அவர்கள் இறக்கும் வரைக்கும் அந்த விஷயத்தை நம்மிடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீ இந்த விஷயத்தை எனக்கு சொன்னியே, இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். வாய் வார்த்தையாக கூட சில என்ன சொல்லுவோம், நான் சாகு வரைக்கும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுவது மட்டுமல்லாமல் சில இடங்களிலே நாம் எப்படி கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால், உறவுகளாக இருப்பார்கள், ஆனால் பேசிக்கொள்ள மாட்டார்கள். கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகிவிடும், 40 வருடங்கள் 30 வருடங்களாக அண்ணன் தம்பியாக இருப்பார், சகோதர சகோதரியாக இருப்பார், அல்லது நெருங்கிய உறவாக இருப்பார். ஒரு வார்த்தையினால் சொல்லப்பட்ட விஷயத்தினால் 40 ஆண்டுகள் கடந்தும் கூட பேசாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் இதை நம்முடைய மார்க்கம் கற்றுத் தருகின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு சகோதரனிடத்திலே ஒரு உறவுகளிடத்திலே 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம். யார் தவறு செய்தாக இருக்கட்டும், அவரிடத்திலே யார் முந்தி கொண்டு சலாம் சொல்லி பேசுகின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு மூமினான முஸ்லிமுக்கான அழகு எது என்று சொன்னால் உறவுகளை பேண வேண்டும், அதே போன்று நாவுகளை பேண வேண்டும். அப்ப இந்த நாவினால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லினால் பேசாமல் ஒருபோது நம்ம இருந்து விடக்கூடாது. ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையில் பேசி இருப்பார். அப்ப இதுவெல்லாம் நமக்கு மார்க்கம் எதற்காக சொல்லித் தருகிறது என்று சொன்னால் நம்மிடத்திலே யாராக இருந்தாலும் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த நல்லிணக்கம் என்பது எத்தனை இடங்களிலே கடைபிடிக்கப்படுகின்றது, எத்தனை மதங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. யாரும் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாழ்க்கை வழிமுறையாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். எத்தனை நபர்கள் இதை நாம் கடைபிடிக்கின்றோம், இன்றைக்கும் பார்க்கின்றோம். பெரும்பான்மையானவர்கள் இந்த நாவை கட்டுப்படுத்துவது கிடையாது. சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஏதேனும் ஒரு விவாதமாக ஆக்கினோம் என்று சொன்னால் அது மார்க்கமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் இல்லாத விஷயமாக இருந்தாலும் நாம் அதை மார்க்கத்திற்கு உட்பட்டுத்தான் பேச வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்திலே நல்லிணக்கம் என்பது பேணப்படும். அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் பிள்ளைகளிடத்திலே நாவினுடைய விஷயத்திலும் நல்லிணக்கத்தை பேணக்கூடிய விஷயத்திலும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எத்தனை நபர்கள் இது போன்று சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய சூழலை எடுத்து பாருங்கள். ஒரு சமுதாயத்தவரிடத்திலே ஒரு வழிபாட்டு முறை இருக்கின்றது, பல 100 ஆண்டுகளாக ஒரு முறையை கடைபிடிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நடைமுறையிலே இன்றைக்கு சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி என்ன செய்கிறாங்க? மக்களிடத்திலே இந்த இஸ்லாமியர்களை பகைவர்களாக ஆக்க வேண்டும், அவர்களை ஏதாவது ஒரு விஷயத்திலே என்ன செய்ய வேண்டும்? விவாத பொருட்களாக ஆக்க வேண்டும், அதனை கொண்டு நாம் அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு எப்படி திரிகிறார்கள் என்று சொன்னால் சட்ட ரீதியாகவே இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? எல்லா விஷயங்களையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து விவாத பொருட்களாக ஆக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்றார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த விதமான விஷயங்களை கொண்டு வந்தார்களோ, பிளவுபடுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வந்தார்களோ, அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத வகையிலே நல்லிணக்கத்தோடு அவர்களிடத்திலே அந்த விஷயத்தை அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி அணுக வேண்டும்? அரசாங்கம் இன்றைக்கு அழகான முறையில் அணுகுகின்றது. எப்படி அணுகுகின்றது? அந்த விஷயத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களுக்கு அரசாங்க நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கின்றது, அதை தான் நாங்கள் கடைபிடிக்கின்றோம், மக்களிடத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி எப்படி அரசாங்கம் அழகான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றதோ அதே போன்றுதான் நாமும் நம்முடைய விவாதங்களை, அது வலைத்தளங்களாக இருந்தாலும் வாய்மொழியாக இருந்தாலும், அவர்களிடத்திலே அழகிய முறையிலே அதை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். வலைத்தளங்களை நாம் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் போடக்கூடிய பதிவு ஏதோ ஒரு தவறாக ஒரு விஷயத்தை போடுகிறார் என்று சொன்னால், உதாரணமாக நம்முடைய மார்க்கத்தை திட்டி பதிவிடுகின்றார். இந்த மார்க்கம் எங்கிருந்து வந்தது, வெளிநாட்டிலிருந்து வந்தது, அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்தது என்று சொல்லி அதை பதிவிடுகின்றார். அதே போன்று இறைவனை திட்டி பதிவிடுகின்றார் என்று சொன்னால் அதை நாம் எப்படி அணுக வேண்டும்? ஆனால் நாம் எப்படி அணுகுகின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் திருக்குர்ஆன் வாயிலாக எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துகின்றான். அதிலே ஒரு விஷயத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 18வது அத்தியாயம் 54வது வசனத்திலே சொல்லுகின்றான், மனிதர்களுக்காக இக்குர்ஆனிலே ஒவ்வொரு முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம், ஆனால் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக உள்ளான். அல்லாஹ் மனிதனை பற்றி தான் குறிப்பிடுகின்றான். ஒட்டுமொத்த மனிதனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, நான் எல்லா விஷயத்தையுமே இந்த திருக்குர்ஆன் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டேன், அவனுக்கான முன்மாதிரியாக இருக்கின்றது, ஆனால் அப்படி இருந்தும் அவன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படி என்று சொன்னால் இந்த மார்க்கம் அறிந்த ஒரு மனிதனிடத்திலேயே தர்க்கம் என்பது இருக்கும் என்பதை தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் இந்த மார்க்கம் என்று அறியாதவரிடத்திலே எந்த அளவிற்கான தர்க்கங்கள் இருக்கும்? ஒருபடி மேலாக தான் இருக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் அதுபோன்று பதிவிடுகிறான் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்தை திட்டியோ நம்முடைய வழிபாட்டு முறைகளை திட்டியோ
எதை விட்டு அவன் எப்படி பதிவு செய்தாலும் அதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். விவாதம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி இருக்கின்றான். எப்படி வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அதையும் அல்லாஹ் அழகாக தெளிவுபடுத்துகின்றான். 16வது அத்தியாயத்திலே 125வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், விவேகத்துடனும் அழகிய அறிவுடனும் உமது இறைவின் பாதை நோக்கி அழைப்பீராக, அவர்களிடத்திலே அழகிய முறையில் விவாதம் செய்வீராக. அப்ப அழகிய முறையில்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அவர்களிடத்திலே, அது மார்க்கம் அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும், மார்க்கத்தை பற்றிய விஷயத்தை அவர் விவாதம் செய்தாலும் சரி, மார்க்கம் அல்லாத விஷயங்களை அவர் விவாதம் செய்தாலும் சரி, அவர்களிடத்திலே அழகிய முறையிலே நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இதை நாம் நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோமா? எப்படி கடைபிடிக்கின்றோம்? ஒருவன் உன்னை திட்டி அனுப்பிவிட்டான் என்று சொன்னால், அவன் எப்படி அதை திட்டி அனுப்புகின்றானோ, அவன் எப்படி அதை திட்டி பதிவிடுகின்றானோ, அதற்கு ஒருபடி மேலாக சென்று நம்மவர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பதிவுகளை பார்க்கின்றோம். கொச்சையான வார்த்தைகளை பதிவிடுகின்றார்கள், ஆபாசமான பேச்சுக்களை பதிவிடுகின்றார்கள். அதே போன்று அவன் நம்முடைய மார்க்கத்தை திட்டி பதிவிட்டான் என்று சொன்னால், அதே அளவுக்கு நிகராக அவனுடைய மார்க்கத்தை திட்டி நாம் பதிவிடுகிறோம் என்று சொன்னால், இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழகிய முறையிலே அவர்களிடத்தில் விவாதம் செய்யுங்கள் சொன்னார்களே, இதை கடைபிடிக்கின்றோமா? இப்படி நாம் செய்தால் நம்மிடத்திலே நல்லிணக்கம் ஏற்படுமா? அல்லது எப்படி நம்மை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களுடைய செயல் திட்டம் செயல்படுமா? ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது? நம்முடைய மார்க்கத்தை கொண்டு நம்மை பிளவுபடுத்த வேண்டும், மக்களிடத்தே நல்லிணக்கத்தை குலைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. அதற்கு தீனி போடும் விதமாகத்தான் நம்முடைய பதிவுகளை நாம் பதிவுகின்றோமே தவிர, அழகிய முறையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே நாம் பயணிக்கின்றோமா? அது போன்ற விவாதங்களை எடுத்துரைக்கின்றோமா? அல்லாஹ் அதை அழகாக குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் தவறிழைக்கக்கூடியவன், தர்க்கம் செய்யக்கூடியவன், அவன் எப்படி வேண்டாம் தர்க்கம் செய்வான் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், நம்முடைய எல்லா விஷயங்களையும் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ் அதை முன்னதாக குறிப்பிட்டதை போன்று திருக்குரானிலே எல்லா விஷயங்களையும் முன்மாதிரியாக வைத்திருக்கின்றோம். ஆனாலும் மனிதன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அழகாக பாருங்கள், அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்வை இன்றி யாரிடம் அவர் பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் அல்லாம அவங்க யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். திட்டாதீங்க, அவர்களுடைய கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அதை எதற்காக அல்லாஹ் சொல்கின்றான்? நீங்கள் அவர்களை திட்டுவதை போன்று அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள். இப்போ புரிகின்றதா அல்லாஹ் எப்படியான முன்மாதிரிகளை நமக்கு வைத்திருக்கின்றான், எப்படியான மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை நமக்கு அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் தெளிவுபடுத்துகின்றான், எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். ஆனால் அதை நாம் ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது கிடையாது. இன்றைக்கு எல்லா இளைஞர்களிடத்திலும் எது இருக்கின்றதோ இல்லையோ, மொபைல் ஃபோன் இருக்கும், வலைதளங்கள் இருக்கும், அதிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனோ எல்லா விஷயங்களையும் என்ன பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்றோமா? நல்லதை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்றோமா? நல்ல விவாதங்களை செய்வதற்காக பயன்படுத்துகின்றோமா? வலைத்தளம் என்பது இன்றைக்கு மனிதனுக்கு ஒன்று கூடிவிட்டது. அது இல்லாமல் மனிதன் இல்லை என்ற அளவிற்கு ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு அதை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் அந்த அடிமையிலும் கூட நல்ல விஷயங்களும் நடக்கின்றது, அதையும் நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ இடங்களிலே இந்த இஸ்லாத்தை அறியாத மக்கள் அந்த வலைத்தளத்தின் வாயிலாக அறிந்து கொள்கின்றார்கள், நாம் செய்யக்கூடிய நல்ல கருத்துக்களை பார்க்கின்றார்கள், அதற்கு பதில் தருகின்றார்கள். உதாரணமாக இது போன்ற சம்பவங்களை பார்க்கின்றோம். ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு பதிவிடுகின்றார், அழகான முறையில் பதிவிடுகின்றார்.
அந்த இடங்களிலே என்ன சம்பவம் நடக்கின்றது, இப்போது என்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, இதை எதற்காக செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக அவர் பதிவிடுகின்றார். அதிலே கமாண்ட்களை பார்த்தோம்னு சொன்னால் நம்மவர்கள் நல்லதாக பதிவுகின்றோம். ஆனால் நம்மை வெறுப்பேற்ற வேண்டும் என்று இருக்கின்றார்களே, நம்மை மடைமாற்ற வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை திருத்தி காட்ட வேண்டும் என்று இருக்கின்றார்களே, அவருடைய பதிவை பார்த்தோம் என்று சொன்னால் படு மோசமாக இருக்கின்றது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மனிதனிடத்திலே எல்லா விதமான சமுதாயங்களிலும் நல்லவரும் இருப்பார், கெட்டவரும் இருப்பார். அதற்காக இஸ்லாமியர்கள் எல்லோரும் நல்லவர் என்று ஆகிவிடாது, மற்றவர்களும் கெட்டவர் என்றும் ஆகிவிடாது. ஏனென்று சொன்னால் எல்லா சமுதாயங்களிலும் நல்லவரும் இருப்பார், கெட்டவரும் இருப்பார். அப்போ அந்த கெட்டவர் செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்த்துவிட்டு என்ன செய்து விடக்கூடாது? ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு அவன் எப்படி பதிவிடுகின்றானோ அதே போன்று நாமும் பதிவிட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே தான் சமூக நல்லிணக்கம் பிளவு ஏற்படும். அந்த இடத்திலே நாம் எதை கவனிக்க வேண்டும்? அதை கடந்தும் கண்டும் காணாதவர்களாக சென்று விட வேண்டும். அவன் அநீதியாக எதை பதிவிட்டாலும் சரி, ஆனால் ஆக்கப்பூர்வமாக நாம் பதிவிடலாம். எப்படி ஆக்கப்பூர்வமாக நாம் பதிவிட வேண்டும்? எப்படி அரசாங்கம் இன்றைக்கு முன்னெடுக்கின்றதோ அதுபோன்று உணர்வு மிக்க ஆதாரமிக்க விஷயங்களை பதிவிட வேண்டும். எங்களுக்கான உரிமைகள் என்ன வழங்கப்பட்டது, அதை அரசாங்கம் எப்படி பாதுகாக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மத வழிபாட்டு முறைக்கான உரிமையை கற்றுத்தருகின்றது. பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னால், அந்த வழக்கிற்கு பின்னால் நீதிமன்றமே அழகாக அறிவுறுத்துகின்றது. எப்படி அறிவுறுத்துகின்றது? எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கின்றனவோ அதன் அடிப்படையிலே சுதந்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். இந்த பாபர் மசூதி வழக்குக்கு பின்னால் நீதிமன்றம் அதில் குறிப்பிடுகின்றது. அது எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் யாரும் என்ன செய்யக்கூடாது, அதிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே போன்று அதே எந்த இடத்திலே சர்ச்சைக்குரிய இடத்தை கேட்கின்றார்களோ அந்த இடத்திலே தான் நாங்கள் செல்வோம் என்று சொல்கின்றார்களோ அந்த இடத்திற்கான பதிவாக அரசாங்கம் 2014 உள்ள ஒரு தீர்ப்பை சுட்டி காமிக்கிறாங்க. அப்போ இது போன்று நாம் பதிவிடலாம். இதுவெல்லாம் நமக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. அழகிய முறையில் அறிவுடன் விவாதம் பண்ணுங்கள். அப்போ இதுவெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம். நீதித்துறையோடு நாம் என்ன செய்கின்றோம்? அவர்கள் கொடுத்த தீர்ப்பை நாம் சுட்டி காட்டுகின்றோம். இதில் தவறு கிடையாது. இதை பற்றி யாரும் எதுவும் பெரிதாக பேச மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது அரசாங்கமே அதை தான் பதிவிக்கின்றது. ஆனால் நம்மவர்கள் என்ன செய்கிறோம்? எதையாவது சொன்னால் போதும், எதையாவது செய்தால் போதும், எப்படியாவது அவனுக்கு நாம் பதில் கொடுத்தா போதும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ அந்த பிளவுகளை பற்றியோ நாம் சிந்திக்கின்றோமா? ஏனென்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் நமக்கு சில வரைமுறைகளை கற்றுத்தந்து நம்மை வழிநடத்துகின்றது. ஏன் அப்படி வழிநடத்துகின்றது? நம்முடைய மார்க்கம் என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது கிடையாது. மறுமை வரைக்கும் நாம் இருந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நன்மையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் அதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளிலே நட்டமடைந்தனை பற்றி தெரியுமான்னு கேள்வி கேட்குறாங்க சஹாபாக்கள் இடத்திலே. சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, நட்டமடைந்தவன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பொருளாதாரங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறார்ல. உதாரணத்தில் நம்ம என்ன நினைப்போம்? உலகத்தில் ஒரு நட்டமடைந்தார் என்று சொன்னால் அவனிடத்திலே பொருளாதாரம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் அவன் தான் நட்டமடைந்தவன் என்று சொல்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவல்ல, நான் மார்க்கத்திலே நட்டமடைந்தவன் யார் என்று கேட்டேன். சஹாபாக்கள் நீங்களே சொல்லியிருக்குங்கிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய நன்மையை சுமந்தவராக மறுமை நாளிலே மனிதன் வருவான். அவன் செய்த தவறின் காரணமாக அவனுடைய நன்மைகளை இழந்து நட்டமடைந்தவனா ஆவான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் ஒரு கேட்குறாங்க, வினாவுறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க, எப்படி அவர் நட்டமடைவார்?
அப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ செய்த ஒவ்வொரு தீமைக்கும் உன்னுடைய நன்மையிலிருந்து குறைக்கப்பட்டே வரும். ஒரு 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 உயரத்திற்கு நான் நன்மையை கொண்டு வந்திருப்பேன், இவ்வளோ உயரத்துக்கு இந்த பக்கத்தில் நான் செய்த தீமைகள் இருக்கும். அப்படியே இந்த தீமை கூட 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 என்ன ஆகும்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும். ஏனென்று சொன்னால் முன்னதாக குறிப்பிட்டதை போன்று எந்த ஒரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய தீமைக்கு தக்கவாறு அவனுக்கு நன்மை என்ன செய்யப்படும், குறைக்கப்படும். அப்போ ஒரு இடத்திலே நாம் செய்யக்கூடிய விவாதங்கள் என்பது அவன் மாற்று கொள்கை இருந்தாலும் கூட, அவன் நம்முடைய இறைவனை ஏற்காதவனாக இருந்தாலும் கூட, அவனுடைய மனம் புண்படியாக நாம் எதையும் பேசிவிட்டால் அதனுடைய குற்றம் நமக்கு பதிவிக்கப்படுமா படாதா? அப்போ எல்லா விஷயங்களிலும் ஒரு நாவினால் நாம் செய்யக்கூடிய தவறினால் அந்த நன்மையை நாம் இழந்து கொண்டே போவோம். இது நாவிற்கு மட்டுமல்ல, எல்லா விதமான தீமைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைக்கும் நாம் சுமத்தி வைத்திருக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாளிலே விசாரணையின் போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைக்கு தக்கவாறு அந்த நன்மையை குறைத்து கொண்டே வருவோம். அதுதான் நட்டவாளி. அப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நன்மை 5 வேளை தொழுதுருக்கிறோம், ஜக்காத்து கொடுத்துருக்குறோம், இன்னும் நன்மையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம், நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாம் ஜாலியாக இருப்போம். ஆனால் நம்மை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு என்பது நம்முடைய நன்மைகளை குறைத்து கொண்டே வந்துடும். சமூக நல்லிணக்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எந்த அளவுக்கு கடைபிடித்தார்கள் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் என்ன செய்கிறாங்க, பள்ளி எல்லாம் எப்படி இருக்கும், இது போன்று கட்டடங்களாக கட்டப்பட்டவையாளாக இருக்காது. சாதாரணமாக ஒரு கூரைகளால் வேவப்பட்ட ஒரு கூரை கொட்டாயாக இருக்கும். அதை பார்த்தால் வழிபாட்டு தலம் என்று சொல்ல மாட்டோம். இன்றைக்கு ஏகத்துவ பள்ளிகள் அப்படி தான் இருக்குது. சில விலங்குகளில் வசதிகள் இல்லாவிட்டாலும் ஏகத்துவ பள்ளிகள் அதுபோன்ற நிலைமையில் தான் இருக்கின்றது. எதற்காக வைத்திருக்கின்றோம்? நம்மிடத்திலே பெருமைக்காக எத்தனையோ பள்ளிகள் கட்டிடங்களாக இருந்தாலும் கூட, ஓலை குடிசையாக இருந்தாலும் ஏன் ஏகத்துவ பள்ளிகளை தொழுகின்றோம்? ஓரிரை கொள்கை கடைபிடிப்பதனால்தான். அது போன்ற பள்ளிகள் தான் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலே பள்ளிகளாக இருந்தது. அந்த பள்ளி இடத்திலே ஒரு நேரத்திலே ஒருவர் என்ன செய்கின்றார், மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் சிறுநீர் கழிக்கின்றார். தொழுகை நேரத்திற்கு சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது அதை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர் அடிப்பதற்காக செல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடிக்காதீர்கள், அவரை சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்று சொல்கிறாங்க. அவர் முழுமையாக சிறுநீரை கழித்ததற்கு பின்னாலும் அவர் அடிக்கவில்லை. ஏன் அடிக்கலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் நல்லிணக்கம் பேணினார்கள். அவர் ஒரு தவறை செய்திருந்தாலும் அந்த தவறை அவருக்கு உணர்த்தும் விதமாக எப்படி சொல்கின்றார்கள், இது ஒரு வணங்கும் இடம், இறைவனை வணங்கப்படக்கூடிய ஒரு இறை இல்லம், இந்த இறை இல்லத்திலே அசுத்தம் செய்யக்கூடாது, நீங்கள் முதல் முறையாக இந்த தவறை செய்து விட்டீர்கள், இது போன்று எங்கும் இது போன்ற தவறை செய்து விடார்கள் என்று சொல்லி அவருக்கு அழகிய முறையிலே அறிவுரை வழங்கி அனுப்புகின்றார்கள். இதுதான் நல்லிணக்கம். இன்றைக்கு இந்த நல்லிணக்கம் நம்மிடத்திலே பேணப்படுகின்றது. இதே போன்ற நல்லிணக்கத்தை நாம் தொடர்ந்து பேண வேண்டும். தெரியாத தவறுக்கு தெரியாமல் செய்து விட்டார் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், அது போன்று நல்லிணக்கங்களை நாம் பேண வேண்டும். ஆனால் இது போன்ற நல்லிணக்கங்களை பிற சமுதாய மக்களிடத்தில் நாம் பார்க்க முடியாது. நீங்கள் தெரியாமலே ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட உங்களை என்ன செய்வாங்க, அவங்க அடித்து துவச்சி படுகாயப்படுத்தி மரணிக்கிற அளவுக்கு செய்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்திலே நல்லொழுக்கம் என்பது இன்றைக்கு சொல்லித்தரப்படலை. சில இடங்களிலே அதை கடைபிடிப்பார்கள். பெரும்பான்மையான ஒரு இடத்திலே இது போன்ற தவறு நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களிடத்திலே இந்துத்துவாக்கள் எதை போதித்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் மத வெறியைத்தான் போதித்து வைத்திருப்பார்கள். சமுதாய மக்களிடத்திலே இருக்காது. சாதாரண ஒரு இந்து சகோதரனிடத்தில் சென்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தீர்கள் என்று சொன்னால் அழகிய முறையில் அமைதியான முறையிலே நம்மை என்ன செய்வாங்க, அறிவுரை வழங்குவாங்க. இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் சாதாரண வகையிலே சாதாரண ஒரு பதிவை பதிவிட்டால் கூட நமக்கு ஃபோன் செஞ்சு என்ன செய்வாங்க, உங்களோட பதிவில் இது மாதிரி இருக்குது,
இந்த தவறை திருத்திக்கங்கன்னு சொல்லுவாங்க. அது சாதாரண ஒரு சகோதரனிடத்திலே, ஒரு மனித தன்மை, மனித நேயம் உள்ள இடத்திலே எல்லோரும் கடைபிடிப்பார்கள். ஆனால் அதை விட ஒருபடி மேலாக இஸ்லாமியர்கள் நாம் கடைபிடிக்கின்றோம் மனிதனை நல்லிணக்கத்தை. ஆனால் இந்துத்துவா சகோதரரிடத்திலே அது போன்று நாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு பதிவை பதிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதை விட 2 மடங்கு அதிகமாக அவர் பதிவிடுவார். ஏன்? அதை வைத்துத்தான் அவர் அரசியல் ஆதாயம் தேட முடியும். அதை வைத்துத்தான் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முடியும். அதை முதலே கவனித்துக் கொள்ளுங்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடிய நீங்கள், நம்முடைய சமுதாயத்திற்கு நலன் எது என்பதை சிந்தியுங்கள். பிற மக்களிடத்திலே பதில் சொல்வது என்பது வேறு, விவாதம் செய்வது என்பது வேறு. ஆனால் அந்த விவாதம் என்பது அழகிய முறையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தருகின்றார்களே, அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று சொல்லி, அது போன்ற விவாதங்களாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது போன்ற விவாதம் தான் நல் இணக்கத்தை ஏற்படுத்தும். மக்களிடத்திலே ஒரு தவறு இல்லாத சமூகத்தை கட்டமைக்க முடியும். ஒரு காலம் இருந்தது. எப்படி இருந்துச்சு? இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள் முற்றி குத்தி வச்சிருந்தான். எங்கே நம்ம போனாலும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரியாக பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையை அல்லாஹ் மாற்ற வைத்திருக்கின்றானா இல்லையா? இந்துத்துவாவினர் பதிவு செய்தால் கூட மாற்று கொள்கையில் உள்ள சாதாரண இந்து சகோதரன் அவனை பற்றி அப்படி நீ பதிவிடாதே, நீ தான் தீவிரவாதி, நீ தான் மதவாதி என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மாற்றத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் தான், நம்முடைய மனிதநேயமிக்க செயல்பாடு தான், நல்லிணக்கமான செயல்பாடு தான். இன்றைக்கு எத்தனையோ நல்லிணக்கமான செயல்பாடுகள் நாம் செய்கின்றோம். அதுவெல்லாம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இதை செஞ்சு நமக்கு என்ன நன்மையை தரப்போகுது. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு இரத்த தானத்தை எடுத்துக்குவோம். இரத்த தானம் என்பது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதில் முதன்மையாக யார் இருக்கிறோம்? இந்த இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கின்றான், நன்மையான விஷயங்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 2வது வசனத்தில் அழகா எல்லா விஷயத்தையும் குறிப்பிடுகின்றான். அதிலே ஒருவருக்கு ஒருவர் நன்மையான விஷயத்திலே உதவி கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு, ஒரு உயிரை காப்பாற்றியவர் இந்த உலகத்திலே ஒரு சமுதாயத்தை காப்பாற்றியவர் போன்றவராவார். ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்து ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றினோம் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை காப்பாற்றியதற்கான நன்மையை போன்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த சம்பவம் தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மனிதனிடத்திலே மனிதநேயத்தை வளர்த்திருக்கின்றது, நல்லிணக்கத்தை வளர்த்திருக்கின்றது. எத்தனையோ சம்பவங்களை நாம் குறிப்பிடலாம், நேரம் குறைவாக இருக்கின்றது. ஒரு மாற்றுக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு RSS சகோதரர் சொல்கின்றார், என்னுடைய உறவுக்காரர் ஒரு உடல்நல குறைவாக இருந்தது, அந்த நேரத்தில் எங்குமே ரத்தம் கிடைக்கல. நான் ஒரு முஸ்லீம் சகோதரத்தில் தான் போய் கேட்டேன், எனக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா நான் இந்த கொள்கையில் இருக்கிறேன், நான் கேட்டால் அவர் உதவுவாரா என்ற எண்ணத்தில் நான் போய் கேட்டேன். ஆனால் அவர் எந்த தயக்கமும் காட்டாமல், எந்த பேச்சும் இல்லாமல் உடனடியாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டு 3 யூனிட் இரத்தத்தை தயார் செய்து கொடுத்தார். வலைதள பதிவு தான், அதுவும் அதே வலைதள பதிவு தான். அதே வலைதளத்தை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், எவர் நம்மை தீவிரவாதி என்று பதிவிடுகின்றாரோ அவரே நம்மளை நல்லவர் என்று பதிவிடார் என்று சொன்னால் எது நம்மிடத்தில் இருக்கின்றது? அந்த நல் இணக்கம் தான். நாம் இன்னைக்கு அவர் வேறு கொள்கையில் இருக்கின்றார், நம்மை அழிக்கக்கூடிய கொள்கையில் இருக்கின்றார், நம்மை திட்டுகின்றார் என்று சொல்லி அலட்சியப்படுத்தாமல் சிறிய ஒரு உதவி. இரத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடல் இடைக்கத்தக்கவாறு, அவனுடைய ஆரோக்கியத்துக்கு தக்கவாறு 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யலாம்? இரத்த தானம் செய்யலாம். அப்படி செய்யப்பட்ட அந்த இரத்த தானத்திலே நல்லிணக்கம் இருக்கின்றது. இது போன்று ஒவ்வொரு செயல்களையுமே நாம் செய்து வருகின்றோம். எதற்காக செய்கிறோம்? பெருமைக்காக செய்கின்றோமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒரு மனிதனை வாழ வைத்தாய் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவனை போல் ஆவாய். அதே நேரத்திலே ஒரு மனிதனை நீ கொலை செய்து விட்டாய் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை கொலை செய்தவனை போன்ற ஆவாய் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதனுடைய நன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த நன்மை நமக்கு எப்படி இருக்குது? அதனுடைய பயன் நமக்கு எப்படி இருக்குது? அதனுடைய நல்லிணக்கம் நமக்கு எப்படி இருக்குது?
அப்போ இது போன்று தான் ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே நம்ம என்ன செய்யணும், மக்களிடத்திலே நல்லிணக்கணங்களை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் நல்லிணக்கத்தை பேணக்கூடிய நன்மக்களாக ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.